ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓம் வச்சு பாதம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கேண்டில் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு பாருங்கள், எவ்வளோ வேலைப்பாடு பாருங்கள். இந்த இடத்துலலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அழகான ஒரு கேண்டில் ஸ்டாண்ட். இதில் கேண்டில் வைக்கலாம். இதை அப்படியே கழட்டலாம். தெரியுதா? அவங்க சுற்றுது பாருங்கள். கழட்டி நம்ம க்ளீன் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கேண்டில் ஸ்டாண்டு. அப்புறம் பாருங்கள், இது ஜாரின்னு சொல்லுவாங்க, கிண்டின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு, இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அபிஷேகத்துக்கு, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். நான் அன்றைக்கி சிவனுக்கு பிரதோஷத்து அன்றைக்கி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் பால்லாம் அதில் ஊற்றி, பாலோ என்ன வேணாலும் அதில் ஊற்றி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது. வெங்கலம் பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்குது வெங்கலம், அந்த காலத்து வெங்கலம். ஒரு அருமையான ஒரு கிண்டி. இது பாருங்கள், இது பன்னீர் சொம்பு பாருங்கள். பன்னீர் சொம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மேலே இதை கழட்டிட்டு நம்ம இந்த இடத்துல கழட்டலாம். கழட்டிட்டு நம்ம இந்த பாருங்கள், கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல கழட்டலாம். கழட்டிட்டு பன்னீரை ஊற்றணும். பன்னீரை ஊற்றிட்டு அழகாக நம்ம இப்படி வச்சுக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு டிசைன், அந்த காலத்து வெயிட் ரொம்ப கிடையாது, பித்தளை தான். ஆனால் பாருங்கள், அந்த காலத்துது எப்படி கலர் கூட போகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் அப்படி தலையில் பன்னீர் தெளிக்க முடியாது இல்லையா? அதனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக வச்சுருக்காங்க. ஒரே அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு டிசைன், அது ஒரு டிசைன். 2 பன்னீர் சொம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் பாருங்கள், இன்னொரு ரொம்ப அழகாக, ரொம்ப வித்தியாசமான ஒரு செம்ம வெயிட்டான ஒரு கேண்டில் ஸ்டாண்டு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மார்பிள் இங்கெல்லாம் அப்படியே ஷெல்லில் கொடுத்தா மாதிரி அழகாக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இப்படி 3 இது வைக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. வெயிட்டுன்னா வெயிட்டு, அப்படி ஒரு வெயிட்டு அழகாக இருக்குது. ஷோ பீஸாக வச்சாலே அப்படியே பிரமாதமாக இருக்கும். அப்படி ஒரு அப்புறம் பாருங்கள், இது ஒரு பெல்லு தான், ஆனால் வித்தியாசமாக ஒர்க் பண்ணிட்டு பாருங்கள். சுவாமி பெல்லு. ஆனால் இந்த இந்த கடைசெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுவும் ஓப்பன் பண்ண முடியும் அப்படி. ரொம்ப அழகான ஒரு பெல், நல்ல வெயிட். இதுவும் வெங்கலம். அப்புறம் பாருங்கள், இது சுவாமிக்கு பூஜைக்கெல்லாம் வைக்கிற ஸ்டாண்டு, முக்காலின்னு சொல்கிறல, நல்ல வெங்கலம், அந்த காலத்துது. அப்புறம் படி பாருங்கள், அருமையான வெங்கலம். வெங்கலம்னா அப்படி ஒரு வெங்கலப்படி, கனம்னா கனம், அப்படி பல 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 பலன்னு எப்படி தங்கம் மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். அருமையான படி. இது ஒரு படி தான், ஆனால் இது பித்தளை படி. இதை விட இது கொஞ்சம் பெரிய படி, பித்தளை படி. ஆனால் அந்த காலத்து படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃப்ளவர் வேஸ். என்ன அழகு பாருங்கள். அந்த காலத்துது என்னம்மா டெக்கரேஷன் பாருங்கள், என்னம்மா டிசைன், என்ன கலரிங்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே இதில் வச்சோன்னா, ஒரு ஸ்டாண்டை வச்சு ஃப்ளவரை வச்சா சும்மா அப்படியே கும்முன்னு இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அப்படி ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இது அந்த காலத்து ஒரு விளக்கு. அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி இதை எடுக்கலாம். திறந்து சும்மா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேனு வச்சுட்டுருக்கேன். இதை திரி போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி இதில் எரி விடுவாங்க. காடா விளக்குன்னு கூட சொல்லுவாங்க. பித்தளை, நல்லா இருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. இது ஒரு விளக்கு, இது ஒரு விளக்கு, வித்தியாசமான விளக்கு பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு இருந்ததெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? இன்னும் என்கிட்ட ஏதாவது வித்தியாசமாக இருக்கிற கலெக்ஷன்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.